மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மதுரை மத்திய சட்டசபை தொகுதியில் 3வது முறையாக திமுக சார்பில் அமைச்சர் தியாகராஜன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி வேட்பாளர் நடிகர் சுந்தர் சிங் இரட்டை இலை சின்னத்தில் களம் இறங்கியுள்ளார். தேர்தல் களத்தில் வேட்பாளர் தியாகராஜன் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ஈடுபட்டு வந்தார். இறுதி நாளான இன்று காலை 8 மணிக்கு சுந்தரராஜபுரம் மார்க்கெட், வெங்கடாசலபுரம், அக்ரணி உள்ளிட்ட அபார்ட்மெண்ட் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை மத்திய தொகுதினாவே ஐயாவா, இன்னொன்று சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாது. மதுரைனாவே பெரிய வீட்டுக்காரன்ற உரிமை பெற்றவர் நம்ம சாரு. அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து நம்ம இந்த தடவை அவரை வெற்றி வாய்ப்பை நம்ம செய்ய உட்பட்டு கொடுக்கணும் என்று அனைவரும் சார்பாக சொசைட்டி சார்பாக அம்மனுக்காக திருப்பணியில் அதிகமாக செஞ்ச ஒரே ஃபேமிலி ராயல் ஃபேமிலி. ஏன்னா அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறார். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மதுரைக்கான முதல் அப்பார்ட்மெண்ட் தான். இதுக்கு தண்ணீர் சப்ளை பண்ணது எங்களுடைய பண்பாளர் ஐயா பிடிஆர் மல்வேல்ராஜன் அவர்கள் தான். இதுக்கு 10 குழாய் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். ஐயாவை போய் போன மாதம் போய் சந்திச்ச உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நமக்கு 8 குழாய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 177 வீட்டுக்கும் 8 குழாய் உடனடியாக சேங்ஷன் பண்ணாங்க. நட்சத்திர வேட்பாளர்களான அமைச்சர் தியாகராஜன் மற்றும் நடிகர் சுந்தர் சி ஆகியோர் களத்தில் இறங்கி வெற்றிக்கணையை தட்டி பறிக்க உள்ளனர். எனினும் கலக்கப்போவது யாரு, நிலைக்கப் போவது யாரு என்ற எதிர்பார்ப்புக்கு மே 4ஆம் தேதி விடை கிடைக்கும்.